நற்பகலுக்கு பிறகு அண்ணாமலை என்கிற ஒரு அரக்கிருக்கன் 20,000 புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்று சொல்வான். கவர்னர் மாளிகைக்கு வந்துவிட்டு போய்விட்டு பத்திரிகையாளர்களிடத்திலே பேசுகிற போது சொல்லுகிறான், 2026 திமுக இருக்காது என்று சொல்லியிருக்கிறான். அந்த அண்ணாமலை எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், மத்தியிலே ஆட்சி இருக்கிறது என்கிற அகந்தையிலே அவன் பேசியிருக்கிறான். பல பேர்கள் பேசுகிறார்கள், மன்னராட்சி ஒழிய வேண்டும் என்று பேசுகிறான். எங்கே மன்னராட்சி நடக்கிறது? மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் வேற்றுமை தெரியாத கூட்டங்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி. இந்த சைதை பகுதி என்கிற போது என் மனதில் 1000 எண்ணங்கள் உருவெடுத்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றில் இந்த சைதை தொகுதியை யாராலும் பிரிக்க முடியாது. அந்த இடத்திற்கு வேறு எங்கும் இல்லை. 1967 அன்னை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் விருகம்பாக்கம் மகாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் பட்டியலெல்லாம் அறிவித்துவிட்டு நிறைவாக சைதாப்பேட்டை வேட்பாளர் பெயரை சொல்ல வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், சைதாப்பேட்டை 11 லட்சம் என்று சொன்னார்கள். அந்த 11 லட்சம் நிதியை அன்றைக்கு 67 தமிழகம் எங்கும் தன்னுடைய சொற்பொழிவால் தான் நாடகம் நடத்தி அந்த நிதிகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து அன்னை தமிழகத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்காக அண்ணா இடத்திலே 11 லட்சம் ரூபாயை நிதியாக வழங்கி சைதாப்பேட்டையிலே தான் 67 நம் உயிரின தலைவர் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்ற மண்ணில் இன்றைக்கு யாருக்கு பிறந்த நாள்? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், நமது அன்பு தலைவர் இளம் தலைவருக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் இன்றைக்கு கன்னியாகுமரியிலே தொடங்கி திருத்தணி வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் இளைஞரணி செயலாளர் முதலமைச்சருடைய மகன் என்பதற்காக அல்ல, தலைவர் கலைஞருடைய பேரன் என்பதற்காக அல்ல, அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் என்பதற்காக இன்றைக்கு பிறந்த நாள். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள். அவர்தான் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் எந்த சனாதானத்தை எதிர்த்தார்களோ, எந்த சனாதானத்திற்காக தன்னை உள்ளடக்கிக் கொண்டு இந்த மண்ணில் சமூக நீதியை விதைத்தார்களோ, அந்த பெரியாருக்கு இல்லாத துணிவு, அண்ணா அவர்களுக்கு இல்லாத எண்ணம், ஏன் தலைவர் கலைஞருக்கு 1000 குணம் உண்டு. 52 எழுதுகிறார்கள், நான் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, அது கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்று எழுதிய தலைவர் கலைஞர். அவர் வழித்தோன்றலான இன்றைக்கு பிறந்த நாள் விழா காணுகிற நமது அன்பு தலைவர் இளைஞரணி செயலாளர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சனாதானத்தை வேரோடும் மண்ணோடும் சாய்க்கப்பட வேண்டும் என்று சொல்லிய ஒரு ஆற்றல் நிறைந்த அந்த தலைவனுக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். இந்த தலைவரை எண்ணுகிற போதும் இந்த அரங்கத்திற்குள்ளே எனக்கு பல எண்ணங்கள். இந்த அரங்கத்திலே பார்க்கிறேன், ஆண்களை விட பெண்கள் பன்மடங்கு அரங்கத்திற்குள்ளும் வெளியிலும் அமர்ந்திருக்கிற காட்சியை நான் எண்ணி பார்க்கிற போதுதான் எனக்கு பிறந்த மண், இந்த மண்ணில் சொல்லடி சிவசக்தி என்று சொன்னான். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே
ஆனந்தம் சுதந்திரம் அடைந்திடுவோமே என்று சொல்லிய அதே பாரதிதான் பெண்ணடிமை நீங்க வேண்டும் என்று சொன்னான். அவன் கண்ட கனவை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். பெரியார் வருவதற்கு முன்னால் ஆரியத்திலே பிறந்து ஆரியத்தை எதிர்த்தவன் பாரதி. அந்த பாரதி கண்ட கனவு இன்றைக்கு நினைவாக இருக்கிறது. ஆணுக்கு பெண்கள் சமமாக வர்க்க வேண்டும். இங்கே சமம் அல்ல, ஆண்களை விட பன்மடங்கு பெண்கள் அமர்ந்திருக்கிற காட்சியை கண்டு அந்த மண்ணுக்குத்தான் என் வணக்கம். இதை உருவாக்கியது திராவிட இயக்கம், இந்த நிலைநிறுத்தியது திராவிட இயக்கம். இங்கே பேசுகிற நம்மளுடைய பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் நிறைந்த செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் துரைராஜ் அவர்கள் இந்த பகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் அர்ப்பணிப்புகளை ஒவ்வொன்றாக சொன்னார்கள். தலைமையேற்றிருக்கிற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் பாட்சா அவர்கள் இந்த பகுதி மக்களுடைய பேராதரவை சொன்னார்கள். இங்கே உரையாற்றிய பேராசிரியர் திவ்யா அவர்கள், இந்த மண்ணுக்கு இந்த ஆட்சியாளர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, நமது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருப்பது கடந்த காலங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்தியதை திட்டங்களை சொன்னார்கள். அண்ணன் ஒப்பிலாமணி அவர்கள் அவர் ஆற்றிய அந்த சொற்பொழிவில் பள்ளி பருவத்தில் இங்கே இருந்து அழைத்துக் கொண்டு போனால் காந்தி மண்டபம், மாமல்லபுரம், அதை தாண்டி போனால் வங்க கடலில் துயில் கொள்கிற அண்ணாவினுடைய நினைவிடங்களை காட்டினார்கள். இன்றைக்கு நம் வீட்டு பிள்ளைகள் கடல் கடந்து ஆகாயத்திலே செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார்கள். நான் சென்னைக்கு வந்து செல்லுகிறவன். திரைப்படங்கள், பழைய படங்களை பார்த்தால் சென்னையிலே ஒரு வீடு கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அடிப்படையிலே என்ன செய்வார்கள்? முதலில் ஒரு உரை கிணறை தோண்டுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் என்ன இருந்தது? உரை கிணறுகள் இருந்த காலம் உண்டு. அந்த உரை கிணறுகளை மாற்றி தமிழ்நாட்டில் குடிநீர் வடிகால் வாரியத்தை முதலில் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். நீங்கள் இன்றைக்கு கட்டணம் இல்லாமல் நகர பேருந்து, இந்த பேருந்திலே நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று சொன்னால் டிவிஎஸ், பொள்ளாச்சி மகாலிங்கம், இங்கு தனியார் பஸ்கள் எங்கள் பக்கத்திலே ஜெயவிலாஸ், லயன், மோட்டார், இப்படி பல பேருந்துகள் தனியார் இடத்திலே இருந்ததை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அரசு பேருந்தாக்கப்படுகிறது. அரசு பேருந்தாக்குகிற நேரத்திலேதான் அதை பெறுகிற அந்த காட்சியில் டிவிஎஸ் ஐயங்கார் அவர்கள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் மேடையிலே அமர்ந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லியிருக்கிறார், இந்த நிறுவனத்தை, என்னுடைய நிறுவனத்தை ஒரு பெண் குழந்தையை போல் நான் வளர்த்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் பேசியதற்கு பிறகு நம்மளுடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் பேசுகிற போது, நீங்கள் பெண் குழந்தையை மிக சிறப்பாக வளர்த்திருக்கிறீர்கள், நல்ல மணமகன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பேருந்து தான் இன்றைக்கு நீங்கள் கட்டணமில்லாத பயணம். ஒவ்வொரு திட்டத்திலும் கலைஞர் அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வருகிறது என்று சொன்னால் 89 தான் முதலில் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை 10,000, 8 வரை படித்திருக்க வேண்டும். எதற்காக சொன்னார்? 8 வரைக்கு படிக்க கூட கிராமங்களிலே அனுப்ப மாட்டார்கள். சாதாரண குடும்பத்திலே பிறந்த பிள்ளைகள் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியை தாண்டியது நடுநிலை பள்ளியை பார்த்தது கிடையாது.
நடுநிலைப் பள்ளியை விட்டு உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, கல்லூரிகளை பார்த்தது கிடையாது. இந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குடும்பத்திற்கு 10,000 என்று அறிவித்தால் அந்த 10,000 என்கிற தொகைக்காவது அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவார்கள் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலில் திருமண உதவி தொகையை கொண்டு வந்தார்கள். இப்படி எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. இங்கே நகர்மன்ற உறுப்பினர், இந்த மண்டல குழுவினுடைய தலைவர், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் துரைராஜ் அவர்கள் இந்த பகுதிக்கு செய்த சாதனையை மட்டும் சொன்னார்கள். இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். வள்ளுவன் குரலில் சொல்லிய குரலே மிக சிறப்பு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் புழுதுண்டு பின் செல்வார் என்றார். அந்த வள்ளுவன் குரலுக்கேற்ப விவசாயிகள் நிலை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒரு விவசாயி நான் விவசாயி என்று சொல்லுகிறான் என்கிற அடிப்படை காரணத்துக்கு அவன் வாழுகிறான் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் ஆருயிர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். 1989 விவசாயிகளுக்கு விலையில்லாத மின்சாரத்தை வழங்கி வரலாற்று சாதனை படைத்த தலைவர் கலைஞர் அவர்கள், அவர் பேரனுக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். 96 முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். விவசாயிகள் வாங்கிய கடன் 7,000 கோடி இருந்தது. 7,000 கோடி கடன் யாராலும் திருப்பி செலுத்த முடியவில்லை. அந்த விவசாயி அவன் உழுது உழுது பார்க்கிறான். உழுது பார்த்தான், நாளி கூட மிஞ்சவில்லை. அவன் வீட்டு பெண்டு பிள்ளைகள் நகைகள் அத்தனையும் தொடக்க கூட்டுறவு வங்கிகளிலும் மத்திய கூட்டுறவு வங்கிகளிலும் அடமானமாக இருந்தது. கேட்பாரற்று கிடந்த அந்த விவசாயிகளுக்கு 7,000 கோடியை கடனை தள்ளுபடி செய்த அந்த வரலாற்று சிறப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். இந்த தலைவனுக்கு எதற்காக நாங்கள் பிறந்த நாள்? இங்கே பெண்களுக்கு பல்வேறு திட்டங்கள் இங்கே ஒவ்வொன்றாக சொன்னார்கள். இங்கே புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி மருத்துவம். இன்றைக்கு இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அவர் மேயராக இருந்த காலத்திலே சொல்வார்கள். பல பேர்கள் சொல்ல பத்திரிகைகள் எழுதி கொண்டே இருந்திருக்கிறது. அந்த பத்திரிகைகள் பாராட்டு மட்டுமல்ல, அவர் ஆற்றிய பணிக்கு கிடைத்த சான்றிதழ். ஒரு மேயர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்து காட்டியவர் இன்றைய சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மட்டுமல்ல, சைதாப்பேட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் இன்றைக்கு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகைகள் செய்திகளில் 2 செய்தி இருக்கிறது. நற்பகலுக்கு பிறகு அண்ணாமலை என்கிற ஒரு அரக்கிருக்கன் 20,000 புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்று சொல்வான். கவர்னர் மாளிகைக்கு வந்துவிட்டு போய்விட்டு பத்திரிகையாளர்களிடத்திலே பேசுகிற போது சொல்லுகிறான், 2026 திமுக இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். இது அண்ணாமலையினுடைய எதற்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், கடந்த 2 தினங்களாக நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு அசாதாரணமான தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கு அந்த ஆதிக்க சக்திகள் முனைகிற போதுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையாக நேற்று நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் டி.ஆர். பால் அவர்களும் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசுகிறார்கள்.
அதை தமிழகம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளும் என்று அண்ணாமலை சொல்லுகிற போதுதான் இனிமேல் திமுக இருக்காது என்று சொல்லுகிறார். அந்த அண்ணாமலை எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், மத்தியிலே ஆட்சி இருக்கிறது என்கிற அகந்தையிலே அவன் பேசியிருக்கிறான். இன்னொரு கருத்து, பக்கத்திலே கவர்னர் மாளிகை இருக்கிறது. அந்த கவர்னர் தெற்கே கன்னியாகுமரிக்கு சென்று ஐயாவளியை பார்த்துவிட்டு, இவர்களெல்லாம் ஐயாவளி என்பது சனாதானத்தின் ஒரு வழி என்று பேசுகிறார். கிண்டியிலே இருக்கிற கவர்னர், தமிழகத்திற்கு ஆளுநராக வந்திருக்கிற கவர்னர் எதை பேச வேண்டும் என்று கூட தெரியாமல், அந்த ஐயாவளி அவர்கள் தெற்கு கன்னியாகுமரி, எங்கள் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் எதற்காக தொடங்கினார்கள் என்று கூட அந்த வரலாற்றை தெரியாதவன் அவன் பேசுகிறான். ஐயாவளி சனாதானத்தின் வழி. சனாதானத்தின் வழியா? ஐயாவளியை அந்த மக்கள் தொடங்குவதற்கான காரணங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்குள்ளே செல்ல முடியாதவர்கள், எந்த கோயிலுக்குள்ளும் செல்ல முடியாதவர்கள், வீதியிலே நடக்க முடியாதவர்கள், இனியும் குறிப்பாக சொன்னால் அந்த சமூகத்து பெண்கள் மேலாடை போடக்கூடாது என்று சொல்லிய அந்த சனாதான கூட்டத்திற்கு முன்னால் ஐயாவளியை பின்பற்றி அவர்கள் உருவ வழிபாடற்று கண்ணாடிக்கு முன்னால் எதிரொலித்து மனிதனே கடவுள் அவனை வணங்குவதற்காகத்தான் ஐயாவளியை வழிபடத் தொடங்கினார்கள். எந்த வரலாற்று அடிப்படையும் தெரியாமல் தமிழ்நாட்டிலே டில்லிக்கு ஒரு ஏஜெண்டாக இங்கே கவர்னராக இருக்கிறார். இவர்களுக்கு மத்தியிலே தான் நம்மளுடைய இன்றைக்கு பிறந்த நாள் விழா காணுகிற அன்பு தலைவர் நேற்றைய தினம் கலைவாணர் அரங்கத்தில் செக்ஸ் விளையாட்டு உலகத்தில் பரிசு பெற அந்த விளையாட செல்கிற நேரத்திலும் வாழ்த்தி உரிய அந்த இடத்தை அந்த மாணவனுக்கு கொடுத்து வழி அனுப்பி இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு வெற்றி பெற்று வந்திருக்கிற அந்த வெற்றி திருமகனுக்கு தலைநகர் சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நேற்று பாராட்டு விழா நடத்திய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அன்புக்குரிய தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் மட்டுமல்ல, விளையாட வேண்டும் என்று சொன்னான் பாரதி. அவன் கண்ட கனவுதான், அவன் எண்ணியதுதான். நான் கலைவாணர் அரங்கத்திலே தொலைக்காட்சியிலே பார்க்கிற போது நான் இன்றைக்கு இளைஞரணி செயலாளரை பெரியாராக மட்டுமல்ல, அண்ணாவர்களாக மட்டுமல்ல, தலைவர் கலைஞராக மட்டுமல்ல, பாரதியாகவும் பார்க்கிறேன். அவனுக்கு இருக்கின்ற துணிச்சல் வேறு எவனுக்கும் இல்லை. பூநூலை அறுத்து போட்டான். இதே திருவல்லிக்கேணியிலே தான் உணவருந்துகிறான் கனகலிங்கம். அந்த கனகலிங்கம் உணவருந்து விட்டு எல்லையை வாரப்போகிற நேரத்தில் கனகலிங்கம் எல்லையை எடுக்காதே என்று சொல்லிவிட்டு செல்லம்மா கனத்த குரலோடு சொல்கிறான். அந்த பாரதி உரத்து சொன்னான், செல்லம்மா எடு எல்லையை என்றான். யார் அந்த கனகலிங்கம்? ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த கனகலிங்கம். முகம் சுளித்து போனது ஆரிய கூட்டம். இப்படி எத்தனையோ விளைவுகளை சந்தித்து இந்த மண்ணுக்காகவே தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதை போற்றி வணங்குகிற தலைவர் தான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். இந்த தலைவன் உருவான தலைவன் மட்டுமல்ல, பல பேர்கள் வேடிக்கையாக சொல்லுகிறார்கள், என்ன இவருக்கு என்ன முக்கியத்துவம்? நான் எண்ணி பார்க்கிறேன், 76 மிசாவிலே தலைவர் தளபதி அவர்கள் காலாக்கரகத்தில் சென்னை மத்திய சிறைச்சாலையில் இன்றைக்கு பிறந்த நாள் விழா காணுகிற எங்கள் அன்பு தலைவர் இளைஞரணி செயலாளர் எங்கள் அன்னை துர்காவின்
கருவறை சிறையிலே வளர்ந்த அந்த 6 உயிர் தலைவனுக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். தந்தை சிறைச்சாலையிலே இருக்கிறார், தாயின் கருவறையிலே எங்கள் இளைஞரணி செயலாளர். யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? 6 உயிர் செல்வன் பிறந்து விட்டார் என்று ஆனந்தமாக கொஞ்சி மகள முடியவில்லை. தந்தையால் சிறையில் இருக்கிறார், ஓராண்டு சிறை. அந்த சிறைச்சாலையிலே தான் முதலில் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற தலைவர் தளபதி அவர்களை கண்விழித்து பார்த்த இடம் சென்னை மத்திய சிறைச்சாலையிலே தான். தந்தையை பார்த்த பிள்ளைக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். இதையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாற்றில் பதிவு செய்யப்படும், பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூக மக்களுக்கு தெரிய வேண்டும். இங்கே பெண்கள் திரண்டிருப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியிலே நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை. நமது அன்பு தலைவர் அவர்கள் 200 தொகுதிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல பேர்கள் பேசுகிறார்கள், மன்னராட்சி ஒழிய வேண்டும் என்று பேசுகிறார். எங்கே மன்னராட்சி நடக்கிறது? மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் வேற்றுமை தெரியாத கூட்டங்கள். மன்னராட்சி என்ன? வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பல்லாண்டு. இளைஞரணி செயலாளர்.